வணக்கம் நேர்களே. வாரத்தின் கடைசி நாள் நமது சந்தைகள் ஒரு மோஸ்ட் ரிவார்டிங் ஃபார் இந்தியன் பெஞ்ச்மார்க்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் ரெக்கவரி, சிக்னிஃபிகண்ட் டிக்ளைன்லேருந்து லாஸ்ட் வீக்லேருந்து ஒரு பெட்டர் மூவ்னே சொல்லலாம். மெயினாக ஒரு கன்சர்ன்ஸ் அபவுட் த பொட்டன்ஷியல் மேஜர் கரெக்ஷனில் இருந்த அதை ஒரு ஈஸ் பண்ணினதுன்னே சொல்லலாம். ஸோ மெயினாக நிஃப்டி இன்னைக்கு 1.64% கிட்டத்தட்ட 396 புள்ளிகள் அதிகரித்து 24,540.55 எப்படி இருந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1651, டிக்ளைன்ஸ் 643. நிஃப்டி கேஷ் வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நாம் சொல்லக்கூடிய ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பும் பார்த்தோம்னா இன்னைக்கு ப்ராடராக பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டினுடைய பிரெத் பாசிட்டிவாக இருக்கிறது இன் ஃபேவர் ஆஃப் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லலாம். செக்டரை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க லைக் ஐடி, ரியாலிட்டி, மீடியா டுடே இட்ஸ் லீடிங் த கெயின் சொல்லலாம். மெயினாக ஐடி தான் முக்கியமான ஒரு மூவை கொடுத்துருக்கு இன்னைக்கு. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா விப்ரோ, டெக் மஹேந்திரா, தென் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா மோட்டார், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், அல்ட்ராடெக், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஹெச்எல் டெக்னாலஜிஸ், கிட்டத்தட்ட 4 கம்பெனிஸுக்கு மேலே ஐடி கம்பெனிஸ் தான் ஒரு பெட்டர் மூவாக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் இறங்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா டிவிஸ் லேப், எஸ்பிஐ லைஃப் அண்ட் டாக்டர் ரெட்டி, இந்த 3 தான் இறங்கியிருக்கு. பாக்கி எல்லாமே பெட்டராக இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா 724 ரூபாய் அதிகரித்து 70,860லையும், வெள்ளி 1959 ருபீஸ் அதிகரித்து 82,020லையும், க்ரூட் ஆயில் 97 ரூபாய் இறங்கி 6,390லையும் மணிவாங்கி கொண்டிருக்கிறது. மெயினாக இன்றைய தினம் இந்த க்ரூட் ஆயிலுடைய ரிசர்வை வைத்து க்ரூட் ஆயில் இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் நம்மளுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ் பார்த்தோம்னா 670.12 பில்லியன் வைசஸ் 674.92 பில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 4 பில்லியன்கள் குறைந்துள்ளது என்று சொல்லலாம். யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஹையில் தான் ஓப்பன் ஆகி ட்ரேடாக கொண்டிருக்கிறது. அதுபோல் இன்றைய தினம் வெளிவந்துள்ள யூஎஸ்னுடைய ஹவுசிங் ஸ்டார்ட் அப் டேட்டாஸ் பார்க்கும்பொழுது 1238K வைசஸ் 1353K. அதேமாதிரி அதனுடைய இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் -6.8% வைசஸ் 3%. மேலும் இன்றைய தினம் நமது பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு இம்மீடியட் ரிலீஸ் ஆஃப் ஆல் ஹோஸ்டேஜில் இருக்கிறவங்கெல்லாம் பண்ணுங்கள், அதுமாரி நீட் ஃபார் கண்டினியூடு ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அதையும் பற்றி பேசியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா டீஎஸ்கலேட் த வெஸ்ட் ஏஷியாவினுடைய இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனை டீஎஸ்கலேட் பண்ண சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்கள் என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் பிளாக் டீல்னு பார்த்தோம்னாக்க எலக்ட்ரானிக் மார்ட் இந்தியா, வெல்ஸ்மன் கார்ப் அண்ட் பூல் ஸ்டார் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. நண்பர்களே, இன்றைய தினம் எஃப்ஐஐ டர்ன் டு பி த பையர், அதனால தான் மார்க்கெட் ஏறினதுன்னு சொல்லலாம். எஃப்ஐஐ 766 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா 2,606 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார்கள். ஸோ சந்தைகள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு லோவை தொட்டுது, எகெயின் அதே லோவை ஒரு 11 மணிக்கு தொட்டுது. அதான் 24,204. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட் அந்த வெரி குட் அப் மூவ் ஸ்லோவாக ஏற ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஸோ 24,563.90 வரலையும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 359 புள்ளிகள் இன்றைய தினம் சந்தைகள் இன்ட்ராடேல ஒரு வாலட்டிலிட்டியை கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய மார்க்கெட்டினுடைய இம்பேக்டில் நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி உள்ளது. அதில் சொல்லணும்னாக்க அதாவது நம்ம அந்த இன்டர்னல் ஸ்ட்ரென்த்தை எப்படி நம்ம ஒரு அந்த இண்டிகேட்டரை வச்சு அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குற பொழுது நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் டிக்ளைன் எடுத்துங்க. அது போன வாரம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். எத்தனை ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையை தொட்டது, எத்தனை ஸ்டாக்ஸ் 52 வீக் லோவை தொட்டது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட்டர் வே ஆஃப் மார்க்கெட் மூவ்மெண்ட்டு தெரியும். ஸோ இந்த வாரம் பார்க்கும் பொழுது ஒரு பெட்டர், அதாவது போன வாரம் அதாவது வியாழக்கிழமை வரலையும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆஃப் இன் செல்லிங் மோட் ஒரே நாளில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ திஸ் சேஞ்சஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் வருமா என்பதனை
நம்மளுடைய சிறப்பு பதிவிலே பேசுவோம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.